அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பல அணிகளாக பிரிந்து இன்னைக்கு செங்கோட்டையின் போன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர விசுவாசிகளை கூட டெல்லி அழைத்து இன்றைக்கு பனையூருக்கு அனுப்பியதில் இருந்து இவற்றையெல்லாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத ஒருவராக எடப்பாடி இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கவலை தான் எனக்கு தொக்கி நிற்குது. நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்ததாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர்ல பாதிக்கப்பட்டது மக்கள், செத்து போனது அவங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறதுக்கும் இவர் வரல, தப்பிச்சு ஓடி போனார். தப்பிச்சு ஓடி போனவரும் காரியத்துக்கும் வரல. இரங்கல் செய்தி கூட நான் மறுநாள் தான் விடுறாரு. சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு கூட கொடுப்பாருன்னு பார்த்தா 1 மாதம் கழிச்சு திரும்பவும் கூப்பிட்டு கொடுக்குறாரு. எந்த வகையிலையும் பாதிக்கப்படாத ஒரு மனுஷனை பாதிக்கப்பட்ட நீ சூப்பர்மா சூப்பர். வயசான மாதிரியே இருக்கீங்க, எவ்வளவு யங்ஸ்டர் நீங்க. சாப்பிடுங்கண்ணா, தூங்குங்கண்ணா, நல்லா இருக்கு. சரி சரிம்மா, உனக்கு நான் தேசிய மகளிர் அணி பொறுப்பு தரேன், சரியா? நம்ம கட்சி தமிழ்நாட்டு கட்சி இல்ல, மாத்திடுவோம் கொஞ்சம். இந்த தேர்தல் முடிச்சோடனே அடுத்து பிஎம் தான் தலைவர், அவ்வளவுதான் பண்ணிடுவோம், சரியா? சகோதரி இங்க நடிச்சு காமிச்சாங்கல்ல, அது உண்மையிலேயே தன்னுடைய வயிற்றில் பெற்று ஆளாக்கிய அந்த தாய் தன்னுடைய 2 மகள்கள் இறந்து விட்டார்கள். அந்த நடிகர் தன்னை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டார், அதுவே எனக்கு போதும், நானும் கூட அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவின்மை கூட்டத்தின் ஒரு குடியில் நானும் பிறந்திருக்கிறேன் என்று வெட்கி தலைகுனிறேன். விஜயை பார்த்தா போதுங்க, என் பொண்ணு செத்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு அறிவில்லாத ஒரு கூட்டம் அந்த எழுகிறது. காரணம், யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி உட்காருவாங்களா? மின்சார கம்பியை பிடிப்பாங்களா? அப்புறம் அங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக காவல்துறை ஒழுங்கா வரிசையா நில்லுங்கப்பா, தள்ளுமுள் பண்ணாத இருங்கன்னா நீ யாரு எனக்கு சொல்றதுன்னு சொல்லி காவல்துறை ஆய்வாளர் கையை பிடிச்சி கடிப்பாங்களா? இது கொஞ்சம் புதுசு சார். இப்போ கடைசியில் புத்தக கண்காட்சி வச்சுருக்கோம். நம்ம வரலாறு புத்தகம் இருக்குது, கொள்கை புத்தகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாராவது போய் அங்கே வாங்கி படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மேலே ஏறுற இறங்கு. சார் ஏன் எடுக்கிற? கரண்ட் கம்பத்துலேருந்து இறங்கு. எடுத்து அரிச்சுன்னா இறங்கு. தளபதி பார்த்தா அசிங்கமாயிரும், கேவலமாயிரும். இறங்கு. ஏன் ஏறுற? இது மட்டும் இல்லாம மகளிர் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மருத்துவ சேவை விரிவாக்கம், அப்புறம் தொழில் உதவி திட்டங்கள், அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல உதவி திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வெற்றி நிச்சயம் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு இலவச காலை உணவு திட்டம், இதுல பயன்பெற்ற சில பயனாளர்களையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். சிறப்பு விருந்தினரா அடுத்து பேசுவாங்க. நம்மளாண்ட இல்லையா? அதிகமா போஸ்ட் ஓட்டினவெல்லாம் முன்னாடி வா. 200 கட் அவுட் வச்சவன் பின்னாடி வா. நிறைய பேனரு பால் ஊற்றினவங்களாம் முன்னாடி வா. ஆனால் அப்படியே பின்னாடி போயிரு. மாற்றுக் கட்சி வந்தவங்களாம் மாநிலத்தில் முன்னாடி இருப்பாங்க, நீலாம் அங்கே கீழே இரு. இப்போ பேசி என்னத்தை பேசுறது, கழுவி ஊற்றிட்டேன். இப்போ பேச வேண்டிய நிலைமை, என்ன பண்ணுறது? என்ன பேசுறதுன்னே தெரியல. அடக்கடா. தம்பி ஆப்ரேட்டர் அந்த ஆடியோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரமாக இருக்கும். எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். அண்ணா,
எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா வந்துட்டோம். எதையும் வச்சுக்காதீங்கண்ணா. நீங்க எப்படியா இருந்தாலும் நான் தோக்க அடிச்சிட்டேன்ல தம்பி. என்னத்தை தோக்கடிச்சிங்க? உன்னதான் கட்சி விட்டே விலகி விட்டேனே. நீங்கள் கட்சியை விட்டு போனேண்ணே, இங்கே கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுண்ணே. அதனால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, என்ன பெருசாக எடுத்துக்காதீங்கண்ணா. இதுக்கப்புறம் ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? சரிங்கண்ணா, வாங்கண்ணா. நன்றி நன்றி. ஒரு வெற்றி கூட்டணி, ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியவே செல்லரிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க சார். இதை பத்தின உங்களோட பார்வை என்ன? அதுதான் இந்திய முழுக்க அவர்கள் செய்கிறார்கள். இந்திய முழுக்க கூட்டணி கட்சிகளையே தனதாக்குவது, கூட்டணி கட்சிகளையே உடைப்பது, கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்குவது, கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களையே பதவி நீக்கம் செய்து தனதாக்கிக் கொள்வது, இதைத்தான் இந்திய முழுக்க பாரதிய ஜனதா என்ற அரசியல் கட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக செய்யுது. அதனால் இதை திரு எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக முன்கூட்டியே உணர்ந்திருக்க வேண்டும். பாவம், அவர் வேட்டி கட்டிய விவசாயியாகவே இருக்கிறாரு. மோடி, ஆர்எஸ்எஸ் அந்த சித்து விளையாட்டுகளை முழுவதுமாக அவர் புரிந்தவராக இல்லையே என்று ஒரு தமிழனாக, ஒரு விவசாயியாக, நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பல அணிகளாக பிரிந்து இன்னைக்கு செங்கோட்டையின் போன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர விசுவாசிகளை கூட டெல்லி அழைத்து இன்றைக்கு பனையூருக்கு அனுப்பியதில் இருந்து இவற்றையெல்லாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத ஒருவராக எடப்பாடி இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கவலை தான் எனக்கு தொக்கி நிற்குது. நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்ததாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு அண்ணா, என்ன தலைவரே, என்ன வேணும்? நான் இந்த மாதிரி தூங்கிட்டே இருக்கிறேண்ணா. சரி, டயர்டாகவே இருக்குதுண்ணா. தூங்கி தூங்கி டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோயோ, அந்த மாதிரி டயர்டாக இருக்குது. காலைல சாப்பிடல, வேற பசிக்குது. தூங்கி தூங்கி டயர்ட் ஆயிடுச்சுன்னா மாற்று மருந்தே இல்லையே. இல்லை, நீங்கள் போயிட்டு ஏதாவது பாஸ்தா, சரி, அப்படி ஏதாவது மேகி ஏதாவது பண்ணி எடுத்துருவாங்க. பாஸ்தா, பால், முந்திரி, பால், பெல்லம் எல்லாமே. சரிண்ணா. சரி தலைவரே, இங்கே இருங்கோ, நான் உடனே வாங்கின்னு வந்துடுறேன். இங்கே இருங்கோ, போயிடாதீங்க, தூங்கிடாதீங்க. சீக்கிரமாண்ணா. அண்ணா, என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் இருக்கோம் உங்க கூட. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் நேரத்துல இருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ், நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. அவர் நல்லா சாப்பிட்டு தூங்கி மட்டும்தாம்மா இருக்காரு. அதையே நல்லா பண்ணுன்னு சொல்றியம்மா. கரூர்ல பாதிக்கப்பட்டது மக்கள், செத்து போனது அவங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறதுக்கும் இவர் வரல. தப்பிச்சு ஓடி போனார். தப்பிச்சு ஓடி போனவரும் காரியத்துக்கும் வரல. இரங்கல் செய்தி கூட நான் மறுநாள் தான் விடுறாரு. சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு கூட கொடுப்பாருன்னு பார்த்தா 1 மாசம் கழிச்சு திரும்பவும் கூப்பிட்டு கொடுக்குறாரு. எந்த வகையிலையும் பாதிக்கப்படாத ஒரு மனுஷனை பாதிக்கப்பட்ட நீ சூப்பர்மா, சூப்பர்மா. பாருங்க, வயசான மாதிரியே இருக்கீங்க. எவ்வளவு யங்ஸ்டர் நீங்க. சாப்பிடுங்கண்ணா, தூங்குங்கண்ணா, நல்லா ரெஸ்ட். சரி சரிம்மா, உனக்கு நான் தேசிய மகளிர் அணி பொறுப்பு தரேன். சரியா? நம்ம கட்சி தமிழ்நாட்டு கட்சி இல்ல. வரமா மாத்திடுவோம். கொஞ்சம் இந்த தேர்தல் முடிச்சோடனே அடுத்து PM தான் தலைவர். அவ்வளவுதான் பண்ணிடுவோம். சரியா? தலைவரே, நீங்க தூங்குங்க. ஏதாவது சவுண்டு கேட்கும், திருப்பரங்குன்றம், SIR, அப்புறம் ஏதாவது ஒண்ணு கேட்கும், பதறி எந்திரிச்சிடாதீங்க. அது பதறி எதிர்ச்சிடாதீங்க. நம்ம கட்சிக்காரன் பனையூர்ல போராட்டம் நடத்துறான்னு ஒரு வரும், எந்திரிச்சிடாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நிறைய வேலை இருக்கு. அடிக்கடி வீடியோ பொண்ணு எழுப்புறாங்க. இப்ப ஏஐ வந்துருச்சான், அதிலே பார்த்து அதிலே போட்டுருவோமா? சரி, ரெடி பண்ணிடுவோம். இதுல என்ன, நானே பண்ணுவோம் பாருங்க. போங்க. கொள்கையே இல்லாத ஒரு கட்சி, கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி, நம்ம கட்சியோட பெயரை அபகரித்த ஒரு கட்சி. இந்த கட்சி குறித்த உங்களோட பார்வை என்ன சார்? அதான் சொல்லிட்டீங்களா, கொள்கையே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு. உங்களுடைய கேள்வியிலே அதற்கான பதில் இருக்கிறது.
அதான் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 மாநில செயற்குழு நடக்குது. மாநில செயற்குழு என்பது அரசியல் கட்சியினுடைய இதயம் போன்ற ஒரு அமைப்பு. அந்த மாநில செயற்குழுவில் அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் இருந்து அந்த கட்சி ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் அல்லது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள், எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, எப்படி பூத்துக்களுக்கான குழுக்களை அமைப்பது, எப்படி மக்களிடத்தில் வாக்கு கேட்பது, அப்படி எப்படி வேட்பாளர்களை தேர்வு செய்வது, இதையெல்லாம் திட்டமிடுவதற்கு கூட்டி வைத்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமானது மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளை உள்ளடக்கியதான் மாநில செயற்குழு. அந்த மாநில செயற்குழுக்கே நான் வரமாட்டேன், நான் ஓய்வெடுக்கிறேன் அல்லது நான் தூங்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க புஷி, நீங்கள் பார்த்துக்குங்க ஆது அர்ஜுன் அப்படி என்று சொல்லிவிட்டு, பார்த்துக்கோங்க செங்கோட்டையன், ஆமாம் இப்போ புதுசாக செங்கோட்டை வந்திருக்கிறாரு, நீங்கள் பார்த்துக்குங்க சொல்லிட்டு அவர் ஓய்விலும் உறக்கத்திலும் இருக்கிறார். அதனால் இதுக்கு மேலே அந்த கட்சியை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் மக்களை குறித்து நான் கவலை கொள்ளுது. குறிப்பாக ஒரு சகோதரி இங்கே நடித்து காமிச்சாங்கல்ல, அது உண்மையிலேயே தன்னுடைய வயிற்றில் பெற்று ஆளாக்கிய அந்த தாய், தன்னுடைய 2 மகள்கள் இறந்து விட்டார்கள். அந்த நடிகர் தன்னை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டார், அதுவே எனக்கு போதும், நானும் கூட அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவின்மை கூட்டத்தின் ஒரு குடியில் நானும் பிறந்திருக்கிறேன் என்று வெட்கி தலைகுனிறேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அவர் நம்முடைய ஈசிஆரில் இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதிக்கு வராராம். அந்த செய்தியை ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் அவருடைய ஒரே மகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே வெளியில் காத்திருப்போர் இடத்துல தொலைக்காட்சியில் நடிகர் விஜய் ஈசிஆருக்கு வருகிறார், தொண்டர்களை சந்திக்கிறார், ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்கிற அந்த செய்தியை பார்த்துவிட்டு அந்த ஐஸ்வி என்கிற உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் சேர்க்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகளை அப்படியே விட்டுட்டு அந்த நடிகரை பார்ப்பதற்காக நான் வீட்டிலும் கணவரிடத்திலும் குழந்தையிடத்திலும் மருத்துவரிடத்திலும் சொல்லாமல் வந்துவிட்டேன் என்று தமிழ்நாட்டுடைய ஒரு முன்னணி ஊடகத்திற்கு விஜயை பார்த்தா போதுங்க, என் பொண்ணு செத்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு அறிவில்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இன்றைக்கு பெரும் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் என்னுள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதிலிருந்து இந்த தமிழ் சமூகம் ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக இது மாற வேண்டும். நிஜம் எது, நிழல் எது என்பதை பகுத்தாய்ந்து பார்க்க வேண்டும். அதற்குரிய அடிப்படை பணிகளை நாம் இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஊந்துதல் எனக்கு ஏற்படுகிறது. என்னுடைய முன்னத்தி ஏர்களாக இருந்து இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் கல்வி முறையில் இந்த இளைய தலைமுறைக்கு ஊறிய ஒரு முறையான ஒரு கல்வியை, ஒரு சமூக கல்வியை தரவில்லையோ என்கிற ஒரு ஐயமும் எனக்கு எழுகிறது. காரணம், யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி உட்காருவாங்களா? மின்சார கம்பியை பிடிப்பாங்களா? தாவேக்காவினர் பிடிப்பாங்க சார். அப்புறம் அது இப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக காவல்துறை ஒழுங்கா வரிசையா நில்லுங்கப்பா, தள்ளுமுள் பண்ணாத இருங்கன்னா நீ யாரு எனக்கு சொல்றதுன்னு சொல்லி காவல்துறை ஆய்வாளர் கையை பிடிச்சி கடிப்பாங்களா? இது கொஞ்சம் புதுசு சார். தன்னுடைய நடிகரை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு 3 வயது குழந்தை கூட்டத்தின் நெரிசலில் கீழே விழுந்து கிடக்கிறது. அதனுடைய கன்னத்தில் ஏறி நின்று தன் நடிகனை செல்ஃபி என்கிற தன் பணம் எடுப்பார்களா? ஒரு 6 அறிவுப்படுத்த மனிதனாக இருந்தால் அப்படி நாம் செய்வோமா? ஒரு கர்ப்பிணி தாய் கூட்டத்தில் விழுந்து கிடக்கிறார். அந்த கர்ப்பிணி தாயின் வயிற்றில் ஏறி அந்த குழந்தை வெளியே வந்து குழந்தையும் தாயுமாக அந்த கர்ப்பப்பையோடு அப்படியே நசுங்கி சாகின்ற கொடுமையை எந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொதுக்கூட்டங்களில் நடந்தேறிய செய்தியை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? இறந்து போன 41 பேரின் சாவுக்கு அவர்கள் விழா எலும்புகளும் அவர்களுடைய கன்னங்களும் பொதுமக்கள் மக்கள் ஏறி நின்று அதனால் அந்த விழா எலும்புகள் முறிக்கப்பட்டு மூச்சு திணறி அவர்கள் செத்து மடிந்தார்கள் என்கிற செய்தி தமிழ்நாட்டின் திராவிட இயக்கத்தின் வரலாறு, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறு 100 ஆண்டு காலம், தமிழ் தேசியத்தின் வரலாறு புலவர் கலிபெருமாளில் இருந்து இங்கே சோமசுந்தர பாரதியிலிருந்து தேவநாய பாவனாரிலிருந்து பாவலேறு பெருஞ்சித்தனாரிலிருந்து சமகாலத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற எண்ணற்ற ஆளுமைகள் நடத்துகிற கூட்டங்களில் திராவிட இயக்கத்தினுடைய மாநாடுகளில்
அல்லது அதிமுக மாநாடுகளில், திமுக மாநாடுகளில், பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடுகளில், விடுதலை சிறுத்தைகளின் மாநாடுகளில், கம்யூனிஸ்டுகள் எந்த கட்சி மாநாடுகளிலாவது தான் அழைத்து போகின்ற பொதுமக்களில் ஒருவராக இருப்பவர் தன் கண் முன்னே குடிக்க தண்ணீர் தண்ணீர் என்று கேட்ட போதும் அவருக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் தர மறுத்து அந்த தவறி விழுந்த அந்த பொதுமக்களின் மேலே நின்று தன் மானசீகமாக ஒரு கதையின் பிம்பத்தில் பார்த்து ரசித்த ஒரு நடிகனோடு எப்படியாவது புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவரை அருகாமையில் சென்று பார்த்துவிட வேண்டும் என்று முட்டி மோதி இறக்கிற ஒரு கூட்டத்தை சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டுகால வரலாற்றில் நீங்க ஒரு இளைய தலைமுறை படித்தது உண்டா? ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இன்னைக்கு கண் முன்னால நம்ம அந்த எத்தனை தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க. நான் கேட்கிறேன், அவர் மாலை ஒரு 7 மணிக்கு வந்து பேசுறாருன்னா காலை 7 மணிக்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு அங்க என்ன வேலை? வச்ச குழந்தையோட 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அந்த சினிமா அரிதாரம் பூசிய நடிகரை அப்படி நேரடியாக பார்ப்பதில் உங்கள் வீட்டு வயல் வரப்புகளுக்கு காவேரி நீர் வரப்போகிறதா? இது நீண்ட நாள் ஈழ பிரச்சனை தீர்க்க போறாரா? இல்ல கட்சித்தீவை மீட்டு கொடுக்க போறாரா? என்ன செய்ய போகிறார்? சினிமா என்பது ஒரு மிக வலிமையான ஒரு ஊடகம். அதில் கதை எழுதுபவர், பாடல் எழுதுபவர், அதில் டூப் என்று சொல்லக்கூடிய போலியாக வேடமிட்டு சண்டை பயிற்சியில் ஈடுபடுவர் ஒருவர். ஆக எல்லாமே வேறு. திரையில் வெறும் காலசைப்பது, கையசைப்பது, உதட்டை அசைப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. ஆக உதட்டசைப்பதற்கும் கையசைப்பவரையும் இன்றைக்கு பார்த்துவிட்டு தலைவா நீங்கள் தான் வரணும், தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு படித்த, ஒரு பண்பட்ட, ஒரு சமூகத்தின் வழித்தோன்றல்களாக இருக்கிற இளைய தலைமுறை இப்படி போய் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு மடையர் கூட்டமாக தமிழ் சமூகம் இருக்கிறதே என்று என் உலகத் தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலகுனிவுக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம். எங்கள் இனம் எப்படிப்பட்ட இனம்? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சேர, பாண்டிய, பல்லவ பேரரசுகள் ஆட்சி செய்த ஒரு இனம். வேலு நாச்சியார்களும் குயிலி நாச்சியார்களும் மருது இருவர்களும் இங்கு அழகு முத்துக்கோன்களும் அஞ்சலை அம்மாள்களும் சுந்தர பாண்டியன்களும் எத்தனை சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தன்னுயிர் தந்திட்ட மாவீரர்கள் தோன்றிய இந்த மண், கல் தோன்றி முன் தோண்டா மூத்த குடி எங்கள் தமிழ்குடி வம்சத்தில் தோன்றிய இன்றைய இளைய தலைமுறை எனது தாய்மார்கள் தன்னுடைய மகன் போர்க்களத்தில் மார்பில் அம்பு பாய்ந்து அவன் இறந்து கிடக்கிறானா, முதுகில் அன்பு பாய்ந்து இறந்து கிடக்கிறானா என்று அந்த போரில் மாண்டு கிடக்கிற தன் பிள்ளையை தன் மடியில் போட்டு அவன் புறமுதுகிட்டு அந்த போர்க்களத்தில் தோற்று கிடந்தால் இந்த மாறா அவனுக்கு பால் ஊட்டியது நான் அறுத்தறிவேன் என்று அந்த வீரை வேங்கைகள், வேலு நாச்சியார்கள் வம்சத்தில் வந்த தமிழ் இனம், அந்த தாய்மார்கள் இந்த நடிகனை பார்ப்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்களே. அவர்கள் மார்பில் பால் கொடுத்து வளர்த்த அந்த இளைய தலைமுறை குடிப்பதற்கு இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்களில் ஒரு சொட்டு தண்ணீருக்கு இன்னும் அல்லாளப்படுகிற இந்திய சமூகங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு 1000 லிட்டர்களிலும் 10,000 லிட்டர்களிலும் கட்டவுட்டுகளில் பாலபிஷேகம் செய்கிற ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார்களே. அது நிழல், அது நிஜம் அல்ல. எத்தனை மருத்துவமனைகளில் இன்னும் குழந்தைக்கு ஊட்டச்சத்து இல்லாமல், புரதச்சத்து இல்லாமல் இன்றைக்கு இந்திய சமூகங்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவேளை தமிழ்நாட்டில் அது போன்ற இறப்பு சதவீதம் அதிகம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாத இன்றைக்கு ஒரு சினிமா மோகத்தால் ஈர்க்கப்பட்ட கட்டுண்டு கிடக்கின்ற ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த கட்சிக்கு இன்றைக்கு அவர்கள் ஆள் பிடிக்கிறார்கள், அல்லது அவர்களாகவே செல்கிறார்கள், அவர்களாகவே அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரையில், குறிப்பாக என்னை பொறுத்தவரையில், தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய அறிவு சமூகம். இந்த அறிவு சமூகம் இந்த திரைத்துறை மோகத்தால் இந்த சீரியல்களில், இந்த காட்சி, இந்த திரைப்படங்கள், வசனங்கள் இதையெல்லாம் பார்த்து ஒரு 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 தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிக்கிற ஒரு காட்சியில் வர்ற ஒரு பெண்ணுக்கு இங்கு இராணுவம் என்று ஒரு என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒரு நடிகையின் பெயரை சொல்லி இராணுவம் அமைத்த ஒரு தனி தமிழினமாக மாறிப்போவது கவலை கொள்ள இருக்கிறது. ஆக இது போன்ற இந்த சூழலிலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை சிந்திக்கக்கூடிய விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக மாற்றுகிற அந்த பணியில் தான் என்னை நான் முழுவதுமாக தற்போது அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி சார். திமுக மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அமைதியா உட்காருங்க, மாநாடு இப்ப தொடங்கிடும். தளபதி கோசம் இங்கே வந்துக்கிறவங்களுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறோம், போட்டோ எடுக்கிறவங்களுக்காகவும் எல்லாருக்கும் வணக்கம்.
இப்போ கடைசியில் வந்து புத்தக கண்காட்சி வச்சுருக்கோம். நம்ம வரலாறு புத்தகம் இருக்குது, கொள்கை புத்தகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நேராக போய் அங்கே வாங்கி படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மேலே ஏறுற? ஏன் மேலே ஏறுற? இறங்கு. சேர் ஏன் எடுக்கிற? கரண்ட் கம்பத்துலேருந்து இறங்கு. இறங்கு இறங்கு எடுத்து அடிச்சுன்னா இறங்கு. தளபதி பார்த்தா அசிங்கமாயிரும், கேவலமாயிரும். இறங்கு இறங்கு. ஏன் ஏறுற? நமது இயக்கத்தோட போராட்ட புகைப்பட கண்காட்சி அந்த பக்கமாக நடக்குது. அப்படியே முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுட்டு போங்க. தளபதி போட்டோ சுற்றிக்குது. அந்த கட் அவுட்டில் போட்டோ எடுத்துக்கோங்க. தளபதி கூட போட்டோ எடுக்க முடியாது. அவள் தான் வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். முடிச்சுட்டு போகிறவங்க அடிச்சுக்காமல் அங்கே ஓரத்தில் இருக்குது, அமைதியாக சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம போகாதீங்க. மாநாடு அரங்கத்தில் கடை போட்டுக்கிறோம். பிரியாணி புளி சாதம் மாதிரி இருக்கும். 30 ரூபா பிரியாணி 60 ரூபா, புளி சாதம் தேங்காய் சாதம் எல்லாமே போட்டுக்கிறோம். காசு இருக்கவன் தின்னு, காசு இல்லாதவன் வாங்கி விழு. வர வழியில் வரவேற்புக்கு தோரணம் இருக்கும், பழம்லாம் கட்டியிருக்கு. போகும்போது அது சொன்னால் கேட்க மாட்டீங்க, அதை எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. ஆனால் அமைதியாக அடிச்சுக்காமல் அதை பார்த்து எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அந்த கவலை இல்லை, தார் ரோடியே பேத்துருவோம். அதனால நீங்கள் தாராளமாக இருந்துக்கோங்க. ஆமாம். நமது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரோட ஏஐ வீடியோ ரெடியாக இருக்குது. அதை இப்போ போடுவாங்க, எல்லாரும் அமைதியாக பாருங்கள். நம்ம தலைவரே ஏஐ தான், கவலைப்படாதீங்க. புரியுதா? ஆமாம். இப்போ அடுத்து நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கரெக்டாக 10:30 மணிக்கு பேச இருக்காங்க. அமைதியாக உட்காந்து கேளுங்க. நம்ம கூட்டணி கட்சிலாம் இல்லை, மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களாம் எல்லாரும் வந்து பேசுவாங்க. புரியுதா? அதனால் வரவங்களாம் தளபதிக்கு மேலே யாராவது பேசுனாங்கன்னா அவள் தான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் 5 நிமிஷம் தான் டைமு, தளபதிக்கு 6 நிமிஷம். முக்கியமான சில தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறோம், அதை வாசிப்பாங்க, எல்லாரும் அமைதியாக கேளுங்க. தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம். தலைவர் தான் முழு அதிகாரம்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, தலைவருக்கே எல்லாமே அப்படின்னு ஒரு தீர்மானம். முக்கியமாக நான் ஃபோன் பண்ணால் மாவட்ட செயலாளர் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, எடுக்கல கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம். ஆமாம். மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெற்ற சில பயனாளர்கள் வந்திருக்காங்க, அதுவும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவங்க அடுத்ததான் மேடை ஏறி பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மருத்துவ சேவை விரிவாக்கம், அப்புறம் தொழில் உதவி திட்டங்கள், அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல உதவி திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வெற்றி நிச்சயம் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு இலவச காலை உணவு திட்டம், இதில் பயன்பெற்ற சில பயனாளர்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். சிறப்பு விருந்தினராக அடுத்து வந்து பேசுவாங்க. நம்மளாண்ட இல்லையா? அதிகமாக போஸ்ட் ஓட்டினவங்களாம் முன்னாடி வா. 200க்கு 200 கட் அவுட் வச்சவன் பின்னாடி வா. நிறைய பேனரு பால் ஊற்றினவங்களாம் முன்னாடி வா. ஆனால் அப்படியே பின்னாடி போயிரு. மாற்று கட்சி வந்தவங்களாம் மாநிலத்தில் முன்னாடி இருப்பாங்க, நீலாம் அங்கே கீழே இரு. நன்றி. வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஆமாம். தலைவர் வந்து வண்டி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டார், லைட் ஆஃப் பண்ணிட்டா பின்னாடி துரத்தாதீங்க. அப்படி தான் சொல்லுவேன். பின்னாடியே வாங்க. முடிஞ்சால் வண்டியை சேதப்படுத்தாதீங்க, இன்னொரு ஊருக்கு போகணும். இதெல்லாம் வந்து சரியில்லை. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், துரோகிகள் அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த கட்சியை பொறுத்தளவு நான் சொல்றது தான் எல்லாம். என் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா இறங்கி போ. வீட்டுக்கு போ. ஐயா இப்படி பேசுறதுக்கு காரணம் துரோகி மணி. மணிதான் முழு காரணம். இரு, எது பேசுறதாலும் என்கிட்ட பேசு. நீ ஏன் அங்க பேசுற? என்கிட்ட பேசு. மணி நல்லா மாத்திட்டீங்க அப்பாவை நீங்க. ஐயோ பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். மணி இங்க பாருங்க, என் கூட இருந்த எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எனக்கு வயிற்றுல இருக்கு. நானும் எத்தனை நாளைக்கு 108 மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு அளவு தான். நீங்க தயவுசெய்து கட்சியை கொடுத்து விடுங்க. இங்க பாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு, கட்சி எனக்கு தான். வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, தனியா 4 பேரை சேர்த்துக்கோ, 4 போன் வச்சுக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ, என் பக்கம் வராத. பாருங்க, ஏற்கனவே ஜான்ன்ற பேரை நம்பி அவரை நம்பி 0 ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நாசமா போச்சு, மாற்றம் முன்னேற்றம் போயிட்டேன். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வேற ஒரு ஆலோசனை பிடிச்சிருக்கேன். வாய்ப்பெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் என் கட்சி பேரு யூஸ் பண்ண. நீங்க தான் காரணம் மணி, துரோகி ஆயிட்டீங்க. நீங்க பாத்துக்கிறேன் நானு. எங்க ஐயா பாவம், அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க துரோகி ஆயிட்டீங்க. பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. நான் பேசுறேன். இங்க பாரு, இதில் மைக்கை தூக்கி போட்ட மாதிரி இங்கே தூக்கி போட்டு போனீங்கன்னா அப்புறம் மைக்கு நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். காசுலாம் கொடுக்க முடியாது. ஃபோட்டோக்கு அப்புறம் எல்லாத்தையும் மணி ஃபோட்டோ வரணும். எல்லா பேனர்லையும் மணி ஃபோட்டோ வரணும்.
பார்த்துடுவோம். இனிமேல் கட்சியை மீட்கிறது என்னோட முதல் வேலை. சுற்றுப்பயணமே அதுக்கு தான். பார்ப்போம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஜெராக்ஸ் எடுக்கிறேன். இனிமேல் பாருங்க, எல்லா மாவட்டத்திலும் எங்க ஆளுங்களும் உங்க ஆளுங்க பார்த்துருவோம். பார்ப்போம். அடுத்ததாக பீகாரிகள் தமிழகத்தில் தாக்கப்படுகிறார்களா பார்ப்போம். அதிமுக மீட்டிங். அதிமுக சொல்லுங்க. ஒரு சின்ன தவறுதலாக மாறிவிட்டது. இப்பொழுது அதிமுக பி டீம் பற்றி பார்ப்போம். இங்க இருக்கணும். அம்மாவின் உண்மையான ஆசி பெற்றவர் நான் தான். அதே தான் சொல்லணும். உங்க டைலாக்கே இல்லை, அதே தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா அதுதான். அம்மாவின் ஆசி பெற்ற நான் தான். அதெல்லாம் கிடையாது. அம்மாவின் தோழி நான் தான் ஆசி பெற்றவள் நான் தான். அம்மா என்கிட்ட தான் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அம்மா வந்து அம்மாவோட ஆசை என்கிட்ட தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மாவின் உண்மையான விசுவாசி நான் தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் தான் ஜெயிப்பேன். இரட்டை இலை நம்மளிடம்தான் இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. இரட்டை இலை எங்ககிட்ட தான் இருக்கிறது. இரட்டை இலையை எப்படியாவது மீட்க நான் பாடுபடுவேன். நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா இருப்போம்? ரெட்டையிலையை ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும். ரெட்டை இலையில் இருக்க எல்லாருமே இப்போ எங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உண்மையான 2.5 கோடி இல்ல 5.5 கோடி தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் எங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. சும்மா வெளியில போனவங்கள பேசாதீங்க. எங்க கிட்ட தாங்க இருக்காங்க. இங்க பாருங்க, கட்சியை நாங்க மீட்க போறோம், நாங்க பாத்துக்கிறோம். உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் 6.5 கோடி தொண்டர்கள் சின்னம்மா கிட்ட இருக்காங்க. நாங்க கட்சியை மீட்க போறோம். உண்மையான விசுவாசிகள் டிடிவி என்கிட்ட தான் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும். உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் என் கூட தான் இருக்காங்க. என்கிட்ட தான் இருக்காங்க. நாங்க மீட்க போறோம், நாங்க மீட்க போறோம். கட்சியை நாங்க மீட்டுக்கிறோங்க, நாங்க மீட்க போறோம். நாங்க கட்சியை நாங்க மீட்டு. சரி, கட்சியை யார்கிட்ட இருந்து மீட்க போறோம்? யார்கிட்ட இருக்கு கட்சி? டெல்லி. இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. நீங்க எல்லாம் ஒதுங்கி போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஜி. சரி சரி, ஓகே ஓகே. டெல்லி சொல்லிருச்சு, இனி நான் தான் கட்சி. டெல்லி சொல்லிருச்சுங்க, டெல்லி சொல்லிருச்சு. இனிமே நீங்க எல்லாம் ஒதுங்கிருங்க கொஞ்ச நாள் அமைதி. நான் தான் டெல்லி, புரியுதுங்களா? கட்சி எனக்கு தான். தயவு செய்து இங்க பாருங்க, அவ்வளவுதான், கிளம்புங்க. நான் டெல்லி போறேன். நான் டெல்லி போய் கட்சியை மீட் இப்போ நானும் டெல்லிக்கு போறேன். நான் போறேன். அடுத்ததாக முன்பு கூறிய பீகாரிகள் தமிழகத்தில் தாக்கப்படுகிறார்களா பார்க்கலாம். அரே ஏ பையா, क्या रे? क्या? இத பாரு, நம்ம ஜி நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கு. எங்க இங்க பாரு, தமிழ்நாட்டிலே பீகாரிகள் வந்து இங்க வந்து கொடுமை நடக்குது, நம்மள அடிக்கிறாங்க எல்லாரும். அச்சா, ஆமா. அப்ப அங்கே நம்ம போனா திரும்ப நல்லா வாழ வச்சிருமா ஜி? அங்கே வேலை இல்லாம தானே நம்ம இங்க வந்தோம், வாழ வழி இல்லாம தான் நீங்க வந்தோம். ஆமா. ஆனா இங்க கொடுமை நடக்கிறத நம்ம ஜி அங்க பேசிருக்குல்ல. அப்ப நம்ம ஜி வந்து இங்க நம்ம புள்ளக்குட்டியோட தகர சீட்ல வந்து கட்டட வேலை செய்யணுமே, இங்க நமக்கு கல்வி கொடுக்க அங்க பேசுமா? ஆஹா, பேசாது. அங்கே கல்வி கொடுக்கல, இங்க கொடுக்கறதுக்கு அங்க பேசுமா? பேசாது. 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 நமக்கு இங்க சம்பளம் கம்மியா தருது, அத பத்தி அங்க பேசுமா? அங்க சம்பளமே இல்லையே, எப்படி பேசும்? அதுக்கு தானே இங்க ஓடி வந்துச்சு. அரே, அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. ஆ, தமிழ்நாடு ஒரு ஹப், ஆ, தொழிற்சாலைகள் நிறைந்த ஹப். அச்சா, அங்கே எவ்வளவு பேர் வந்தாலும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. அங்கே போனா வாழ வழி இல்லை. அரே, இங்க நம்ம ஆனா நல்லா தான் பாத்துக்குது, ஏன் ஜி அங்க அப்படி பேசுச்சு? ஏன்னா ஜிக்கு வேலை செய்ய தெரியாது, அதனால நம்மளை வச்சு வேலை பாக்குது. அரே, இப்போ நம்மளோட ஒட்டுமொத்த நம்மளோட என்ஜாய்மெண்ட் என்ன? ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு ஆண்ட்ராய்டு போனு. ஆமா. இதை வச்சுட்டு நம்ம எங்க போவோம்? மெரினா பீச்சுக்கு போவோம். ஆமா. நம்மள மாதிரி வடமாநில மாநில பாத்திருக்கியா? மெட்ரோ ட்ரெயின்ல பாத்திருக்கா? எங்கேயாவது பெரிய சூப்பர் மார்க்கெட்ல பாத்திருக்கா? இல்ல. இருக்க வருமானம் சேர்த்து வச்சு, அதை எல்லாம் சேர்த்து வச்சு பீகார்ல போய் செலவு பண்றோம். அது அங்கேயே இருந்தா நம்ம எங்க வர போறோம்? அதெல்லாம் ஜி பேசாது. ஆமா, நம்ம பொழப்புக்காக இங்க வந்திருக்கோம்.
நம்மளை பற்றி அங்கேருந்து இங்கே தப்பாக பேசி இங்கே இருக்கிறவங்க மேலே வெறுப்பை தூண்டி விட்டு நம்மளை காலி பண்ண பார்க்குது. எனக்கு ஒரு போன் வந்துச்சு, மொத்தம் எத்தனை பேரை தமிழ்நாட்டுக்கு கூட்டு போயிருக்க, நீ மேஸ்ட்ரி தானேன்னு. நான் சொன்னேன் 150 பேர் கூட்டு வந்திருக்கேன்னு. மொத்தமா கூட்டிட்டு வா, ஒரு ட்ரெயின் முழுக்க புக் பண்றேன், வந்து ஓட்டு மட்டும் போட்டு திரும்ப போயிருன்னு சொல்லுச்சு பீகார் தேர்தலுக்கு. நீ போனியா? ஏய், நான் உன்னை பின்னாடி ட்ரெயின்ல பார்த்தனே. சரி சரி, அதை பத்தி இங்க பேச வேண்டாம். அந்த தான் நான் முறையா பீகாருக்கு உட்காந்துட்டு போனேன் ட்ரெயின்ல. அதுக்கு முன்னாடிலாம் அன்ரிசர்வ்ட்ல இப்படியே போயிருக்கேன். நான் மேலே ஏறி உக்காந்தாயா போவேன். என்ன செய்யறது, தேவைக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்குது, தேவைப்படும் போது குரல் கொடுக்குது நம்ம ஜி. அதுதானே ஜியோட வழக்கம். ஆமா, அடுத்த வாரம் நம்மளே கூப்பிட்டுருக்கு. ஏதோ கலவரமா, ஆள் பத்தலையான், நம்மளே கூப்பிட்டுருக்கு. ஆமா, போனா காசு கிடைக்கும். போலாம் 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 போலாம். களத்தில் வேல்முருகன் நிகழ்ச்சி மூலமாக கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்ச்சி எப்படி இருந்தது சார்? மிக சிறப்பாக இருந்துச்சு. இது குறித்து உங்கள் கருத்து என்ன சார்? அப்போ நான் உங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருக்குறேன். உங்களை நேராக அது என்னை பக்கத்தில் அமர வைத்து ஒரு சமூகம், ஒரு விழிப்புணர்வுக்காக தமிழ் சமூகம் பல்வேறு தளங்களில் ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் சில நிமிடங்களில் சில துளிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நல்ல செய்திகளை உங்களுடைய இது போன்ற காட்சிப்படுத்தலுடன் கூடிய அந்த நடிப்புடன் கூடிய எளிய மக்களை, கடந்த காலங்களில் திராவிட இயக்கம் பட்டி தொட்டி எல்லாம் சென்று சேர்ந்ததற்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். அதேமாதிரி தமிழீழ விடுதலை போராட்டம் அந்த மக்களால் நேசிப்பதற்கும் அந்த மக்களால் உள்வாங்கப்பட்டதற்கும் அடிப்படை காரணம் உங்களை போன்ற அந்த கலை பண்பாட்டுத்துறை கலைஞர்களுடைய அந்த சின்ன சின்ன கதையம்சம் கொண்ட துணுக்குகள் கொண்ட இது போன்ற காட்சிப்படுத்தலுடன் கூடிய வீதி நாடகங்கள், அந்த வீதிகளிலே அந்த கருத்தாக்கத்தை கொண்டு போய் விதையாக விதைத்தது தான் 50,000 போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிரை எந்த நேரத்திலும் தியாகம் செய்வதற்கு அர்ப்பணிக்க முன்வந்த அந்த தமிழீழ மண். ஆக உங்களை போன்ற இந்த தமிழ் சமூகம் எப்படி, இந்திய சமூகம் எப்படி இருக்கிறது, மதத்தின் பேரால் எப்படி என்னெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் சமகாலத்தில் இந்தியாவில் நடக்குது என்பதை இந்த குறுகிய நேரத்தில் இந்த மேடையில் மிகச் சிறப்பாக காட்சிப்படுத்தி, நான் கூட எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கெல்லாம் இது போன்ற பயிற்சி அளிக்கணும் பல விடயங்களை அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு பயிற்சி பற்றறை போன்று இந்த மேடையில் தோன்றி நீங்கள் எங்கள் கட்சிக்கு, எங்கள் தொண்டர்களுக்கும் ஒரு சமூகத்திற்குமான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி தருகிற நிகழ்ச்சிகளை நடத்தி தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு செய்த இந்த குழுவுக்கும் என் நெஞ்சார் நிறைந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி.